வணக்கம் விவர்ஸ். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயணத்தில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படங்கள், புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்களுடன் இணைந்து நடித்த திரை நட்சத்திரங்கள் பற்றிய வரலாற்று பதிவுகளாக விஆர் குழுவின் சார்பாக வரலாற்று சுவடுகளாக பதிவிட்டு வருகிறோம். பாடலுக்கு பின் பதிவை தொடர்வோம். நான் உங்கள் வீட்டு பிள்ளை, இது ஊர் அறிந்த உண்மை. நான் உங்கள் வீட்டு பிள்ளை, இது ஊர் அறிந்த உண்மை. நான் செல்லுகின்ற பாதை பேரறிஞர் காட்டும் பாதை. வணக்கம் விவர்ஸ். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயணத்தில் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்பட வரிசைகள். கலை உலக நாயகர், திரையுலக நாயகர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த காவல்காரன் திரைப்படத்தின் சிறப்பு பார்வை. திரையுலக வசூல் சக்கரவர்த்தி எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்பட வரிசைகள். சத்யா மூவிஸ் தயாரிப்பில் உருவான மாபெரும் பிரம்மாண்டமான திரைப்படம் காவல்காரன் திரைப்படம். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த காவல்காரன் திரைப்படம் திரையரங்கில் வெளியான ஆண்டு செப்டம்பர் 1967 ஆண்டு. திரையுலகின் நிரந்தர வசூல் சக்கரவர்த்தி எம்ஜிஆர் அவர்கள் நடித்த காவல்காரன் திரைப்படம் வெளியான திரையரங்குகள் சென்னை குளோப், அகஸ்தியா, மேகலா, நூர்ஜஹான் மற்றும் தென்னகமெங்கும் ரிலீஸ் ஆக்கி மாபெரும் வசூல் குவித்து மாபெரும் வெற்றி கண்டு மாபெரும் சாதனை சரித்திரம் சகாப்தம் படைத்துக் கொண்டிருக்கும் திரைப்படம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த காவல்காரன் திரைப்படம். திரையுலக முதல்வர் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த காவல்காரன் திரைப்படத்தின் ரீல் 18 ரீல். கலை உலக நாயகர், திரையுலக நாயகர் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த காவல்காரன் திரைப்படத்தின் நீளம் 4225 மீட்டர். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த காவல்காரன் திரைப்படம் வெள்ளித்திரையில் இயங்கும் நேரம் 150 நிமிடங்கள். சத்யா மூவிஸ் தயாரிப்பின் மாபெரும் பிரம்மாண்ட படைப்பான காவல்காரன் திரைப்படத்தில் நடித்த திரை நட்சத்திரங்கள் மக்கள் திலகம் எம்ஜிஆர், எம்.என். நம்பியார், எஸ்.ஏ. அசோகன், சிவகுமார், வி.கே. ராமசாமி, நாகேஷ், உசிலமணி, கரிக்கோல்ராஜ், எண்ணத்த கண்ணையா, கல்லாப்பட்டி சிங்காரம். திரை நட்சத்திரங்கள் கலைச்செல்வி ஜெயலலிதா, பண்டரிபாய், புஷ்பமாலா, விஜயராணி மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள் சத்யா மூவிஸ் தயாரித்த காவல்காரன் திரைப்படத்தில். காவல்காரன் திரைப்படத்தின் தயாரிப்பு சத்யா மூவிஸ். காவல்காரன் திரைப்படத்தின் இயக்குனர் ப. நீலகண்டன். மக்கள் நடிகர் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த காவல்காரன் திரைப்படம் 1967 ஆண்டு வெளியான ஆண்டில் மிக முக்கியமான ஆண்டு. தமிழக அரசியல் மட்டுமல்ல, மாநில அரசியல் மட்டுமல்ல, இந்திய அரசியல் மட்டுமல்ல, உலக அரசியல் அரங்கிலே மாபெரும் மாற்றத்தை கொண்டு வந்த வருடம் என்றால் 1967 ஆண்டு. மாபெரும் இயக்கமான காங்கிரஸ் இயக்கத்தில் திரு ஈவேரா பெரியார் அவர்கள் பயணித்திருந்த போதிலும் கருத்து வேறுபாடு காரணமாக ஜஸ்டிஸ் பார்ட்டியிலும் சிறிது காலம் பயணித்தார். ஜஸ்டிஸ் பார்ட்டியிலும் கருத்து வேறுபாடு காரணமாக 1944 ஆண்டு திராவிடர் கழகத்தை தொடங்கினார். திராவிடர் கழகம் தொடங்கிய காலகட்டத்தில் பேரறிஞர் பெரியாரினுடைய கருத்துகளும் மேடை பேச்சுகளும் கவர்ந்து பேரறிஞர் அண்ணா அவர்கள் பெரியார் அவர்களுடன் இணைந்து பயணித்தார். ஈவேரா பெரியார் அவர்களுடன் கருத்து வேறுபாடு காரணமாக பேரறிஞர் அண்ணா அவர்கள் 1949 ஆண்டு திராவிட முன்னேற்ற கழகம் எனும் மாபெரும் பேரியக்கத்தை தொடங்கினார் பேரறிஞர் அண்ணா அவர்கள். பேரறிஞர் அண்ணா அவர்களின் நாடக நண்பரான டி.வி. நாராயணசாமி அவர்களால் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களை
பேரறிஞர் அண்ணாவிடம் அறிமுகப்படுத்துகிறார். 1950ஆம் ஆண்டு பேரறிஞர் அண்ணாவினுடைய மேடை பேச்சு திரையாற்றல் கண்டு வியந்த மக்கள் திலகம் எம்ஜிஆர் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடன் இணைந்து அரசியல் பிரவேசம் செய்தார். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் பேரறிஞர் அண்ணாவிற்காக 1949ஆம் ஆண்டு பேரறிஞர் அண்ணா அவர்களால் தொடங்கப்பட்ட மாபெரும் இயக்கத்தில் திரை நட்சத்திரங்கள் பலர் பயணித்திருந்த போதிலும் 1950க்கு பிறகு மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுடைய திராவிட முன்னேற்றக் கழகத்தின் வருகைக்கு பிறகு திராவிட முன்னேற்றக் கழகம் தேர்தல் களம் கண்டு 1952ஆம் ஆண்டு 15 இடங்களை கைப்பற்றுகிறது. மாபெரும் இயக்கமான திராவிட முன்னேற்றக் கழகம் 1967ஆம் ஆண்டு தேர்தல் களம் காணும் நேரத்தில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் நடிகர் எம்.ஆர். ராதாவால் சுடப்படுகிறார். அதனுடைய பிரச்சாரத்தின் எதிரொலியாக தமிழகத்தில் மாபெரும் இந்தியாவில் உள்ள மாநிலங்களிலே தமிழகத்தில்தான் முதல் ஆட்சி மாற்றம் ஏற்படுகிறது. திராவிட முன்னேற்றக் கழகம் மாபெரும் வாக்கு வங்கிகளை மக்கள் செல்வாக்கோடு ஆட்சி அமைக்கிறது. 1967ஆம் ஆண்டு மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் சுடப்பட்ட சுவரொட்டி தமிழகம் முழுவதும் ஒட்டப்பட்டு அதனுடைய எதிரொலியாக பேரறிஞர் அண்ணா அவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகம் மாபெரும் வெற்றியடைந்து பேரறிஞர் அண்ணா அவர்கள் தமிழகத்தின் முதல்வராகிறார். 1967ஆம் ஆண்டு நடிகர் எம்.ஆர். ராதாவால் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் சுடப்பட்டு மறுபிறவி எடுத்த ஆண்டு 1967ஆம் ஆண்டு. 1967ஆம் ஆண்டு சத்யா மூவிஸ் தயாரித்த காவல்காரன் திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடலில் மிக முக்கியமான பாடல் நினைத்தேன் வந்தாய் 100 வயது என்ற பாடல். திரையுலக பாத்தியார் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த காவல்காரன் திரைப்படம் 1967ஆம் ஆண்டு திரையரங்கில் ரிலீஸ் ஆன காலகட்டத்தில் இருந்து எந்நாள் வரை திரையிட்ட இடங்களெல்லாம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் ரசிகர்கள் பக்தர்கள் அனைவரும் ஒன்று திரண்டு புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்களின் திருவுருவ கட்டவுட் அமைத்து மாலைகள் அணிவித்து பாலாபிஷேகம் மலரபிஷேகம் பூஜைகள் செய்து இனிப்புகள் வழங்கி திரையரங்கினுள் வெளியும் உள்ளும் ஆரவாரம் செய்து வரும் அகில உலகமெங்கும் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள் எம்ஜிஆர் பக்தர்கள் அனைவருக்கும் காவல்காரன் திரைப்படத்தின் 58ஆம் ஆண்டு இனிய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அனைவருக்கும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் காவல்காரன் திரைப்படத்தை கொண்டாடிய அனைத்து எம்ஜிஆர் ரசிகர்கள் பக்தர்கள் அனைவருக்கும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண குழுவினர் சார்பாக கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அகில உலகமெங்கும் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள் பக்தர்கள் அனைவருக்கும் கோடான கோடி நன்றிகள். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவுகள் பிடித்திருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவிற்கு இதுவரையிலும் ஆதரவு வழங்கி வரும் அகில உலகமெங்கும் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள் எம்ஜிஆர் பக்தர்கள் திரைப்பிரபலங்கள் திரை நட்சத்திரங்கள் யுவர்ஸ் பொதுமக்கள் அனைவருக்கும் கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இதுவரையிலும் ஆதரவு வழங்கி வரும் அனைவருக்கும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவிற்கு மேலும் மேலும் ஆதரவு வழங்குமாறு அகில உலகமெங்கும் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள் எம்ஜிஆர் பக்தர்கள் திரைப்பிரபலங்கள் திரை நட்சத்திரங்கள் யுவர்ஸ் பொதுமக்கள் அனைவரையும் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவிற்கு மேலும் மேலும் ஆதரவு வழங்குமாறு அனைவரையும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவில் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பட செய்திகளுடனும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வரலாற்று செய்திகளுடனும் மீண்டும் சந்திக்கும் வரை மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண குழுவினர் அனைவரிடமிருந்தும் அனைவரும் விடை பெறுகிறோம். அனைவருக்கும் நன்றி வணக்கம். மீண்டும் அற்புதமான பதிவில் அனைவரையும் சந்திக்கிறோம். நன்றி வணக்கம் அனைவருக்கும். வந்தாய் 100 வயது கேட்டேன் தந்தாய் ஆசை மனது நினைத்தேன் வந்தாய் 100 வயது
ஒரு நிலவாக்கி பாரு